பிரதமர் மோடி அவர்கள் 13ஆம் தேதி அமெரிக்காவுக்கு வர்றாருன்னு முன்னாடியே முடிவு பண்ணியாச்சு. பிரான்ஸ் போயிட்டு அமெரிக்காவுக்கு போறார் அப்படின்னு. அப்போ பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு தன்னை பார்க்க வருகிறார் என்று தெரிந்தும் கூட இந்தியர்கள் இப்படி அனுப்பிச்சோம்னா அது ஒரு பெரிய சர்ச்சை வரும் என்று தெரிந்தும் கூட அனுப்பிச்சாங்கல்ல. இப்போ என்ன மாதிரியான ஸ்டாண்ட் இது? அப்போ இந்த இடத்துல மோடியோட டிப்ளமேசி வந்து தோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாமா? இன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, ட்ரம்ப் வந்து மோடிக்கு தான் ஃப்ரெண்டு, இந்தியாவுக்கு அல்ல. அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்கு. ட்ரம்ப் வந்து ஜனாதிபதியாக, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இந்தியாவுடைய பிரதமர் மோடிக்கு தான். சொல்லப்போனால் பிரதமருக்கு இல்லை, தனிப்பட்ட முறையில் மோடிக்கு நண்பர், இந்தியாவிற்கு அல்ல. இல்லை, தனிப்பட்ட மோடிக்கு என்ன லாபம் ட்ரம்போட நட்பு இருக்கு? அவர் சொல்றது என்னன்னா, நான் சொல்லல, அவர் சொன்னது மோடிக்கு நட்பு என்றால் அதானிக்கு நட்பு, அம்பானிக்கு நட்பு என்ற அர்த்தத்தில் சொல்றார். ஏனென்றால் ஒரு இந்திய பிரதமராக நட்பு என்றால் இந்தியர்களுக்கு நட்பு. அப்போ இந்திய குடிமக்களை அவர் நடத்தின விதம் அப்படின்னு. இரண்டாவது, பதவியேற்ற உடனே சொன்ன ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு 4வது வெளிநாட்டு தலைவராக சந்திக்கிறார், அதெல்லாம் சரிதான். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வருவதற்கு முன்பாக சொன்னார், இந்தியா அதிகமான வரிகளை போடுறாங்கன்னு சொன்னார். அதிகமான வரிகளை போடுறாங்க, வரிகளின் மன்னனாக இருக்கிறான் இந்தியா அப்படின்னாங்க. இது ஒரு விமர்சனம் எடுத்துங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ரிட்டாலியேஷன் கொடுத்தார். கச்சா எண்ணெயை வந்து நீங்கள் வந்து ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி பண்ணுறீங்க, அமெரிக்கா ரஷ்யாவுடைய பொருளாதார தடை விதித்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரூபாயில் இறக்குமதி பண்ணுகிறீர்கள், அது டாலராக மாற்றணும், இல்லை என்றால் நான் இந்தியாவோட எந்த உறவும் உங்களுக்கு இருக்காது. இது முக்கியமான த்ரெட். நாம் ஏற்கனவே மேக் இன் இந்தியாவை ஊக்குவிக்கிற ஒரு ஆட்களாக இருக்கிறோம். நம்ம ரூபாயில் வந்து வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுக்கே நான் முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதை விட முந்தா நாள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அமெரிக்காவுடைய ஆயுதங்களை இந்தியா வாங்கியே ஆக வேண்டும். இது என்ன இதுங்க? நம்ம எங்கே வாங்குகிறோம்? அதிகமாக ரஷ்யாவில் வாங்குகிறோம். இது வரைக்கும் சுகாய் விமானங்கள், அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் வாங்கினோம். இந்த பிரச்சனை கூட வந்ததில்லை, ஃப்ரான்ஸில் வாங்கினோம். அப்போ ரஷ்யாலையும் ஃப்ரான்ஸ்லையும் நமக்கு நட்பு இருக்கிறது விமானங்கள் வாங்குவதற்கு. ஆனால் என்ன சொல்கிறாரு, நாங்கள்லாம் எதுக்கு அப்போ தயாரிக்கிறோம்? இப்போ இந்தியா வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கன்சியூமர் மார்க்கெட்டு, கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்றாரு. இதெல்லாம் நான் மோடி வந்தால் பேசுவேன்றாரு. ஆனால் நியாயமாக என்ன போய் பிரதமர் அவர்கள் பேசணும்? வெளிப்படையாக பேசணும். வெள்ளை மாளிகையில் கண்டிப்பாக ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. எங்களுடைய இந்தியர்களை நீங்கள் கையும் காலும் கட்டி அனுப்பியது எங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தது, இது நிச்சயமாக தவிர்த்திருக்க வேண்டும் என்று பேசணும்.